Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு வந்து டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு பேபி குக்கிங் பண்ணி. வீடியோ போட்டு ஓகே, பட் ஆனா வந்துட்டு இன்னைக்கு வந்து என்னன்னா மட்டன் வீட்ல செய்யறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. வீட்ல சாப்பிட்டே ரொம்ப நாள். அதனால வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படினு நினைச்சிருந்தேன்னா எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல போனா மட்டன் வறுவல் இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் பரட்டல், மட்டன் இல்ல மட்டன் பள்ளிப்பாளையம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணி வீட்டுல சாப்பிட கூடாது? பள்ளிப்பாளையமாப்பா? இல்ல மட்டன் சுக்கா, மட்டன் பரட்டல் அந்த மாதிரி. ஏன் காசு கொடுத்து சாப்பிட நமக்கு மனசு வர மாட்டேங்குது? ஏன்னா ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா வேகாது, மட்டன் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ காசு கொடுத்து அங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டுல அதுக்கு 1/2 கிலோ 1 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிடலாமேன்னு எனக்கு அங்க தோணும். அதுக்கும் சாப்பிடாம சாப்பிடுறேன்ல. மட்டன்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன் என்னைக்குமே. நான் மட்டன்லாம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கி சாப்பிடும் போது எடுத்துக்கிறல்ல. என்னைக்காவது நீ வாங்குவ, நீ ரெகுலரா வாங்குறியா? ரெகுலரா நாங்க ஆர்டர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டும் தான் ரெகுலரா எல்லா வெரைட்டிஸும் ஆர்டர் பண்ணுவோம். கோலா உருண்டை இந்த மாதிரி வீட்டுல செய்ய முடியாத ஐட்டங்கள், நான் செஞ்சா ஒழுங்கா வராத ஐட்டங்கள், அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து வாங்கி சாப்பிடறாரு அந்த நேரத்துக்கு. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து மோனா மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி சாப்பிடறதா நமக்கு வேலையே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேலையே இல்ல. அவுட் சைடுல ஒரு பெரிய கிச்சனே வைக்க போறோம். ஆமா, அவுட் சைடுல ஒரு பெரிய கிச்சன் வச்சுட்டு அங்க நின்று குக் பண்ணி சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ட்ரை பண்றது வருதா வரலையா அப்படின்றது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட்ல வந்து குக் பண்ண போறோம் அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஹெல்த் கிச்சன் வேர் பிராண்ட் தி இண்டஸ் வேலியோட தான். நான் வந்து அதுல வந்து ஒரு பிரஷர் குக்கர் 3 லிட்டரோட வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டர்போ குக் கடாய் 24 சென்டிமீட்டர்லயும் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு இது ரெண்டை தான் நம்ம வந்துட்டு நம்ம மட்டன் செஞ்சு சாப்பிட போறோம். இந்த குயிக் குக்கர் பிரஷர் குக்கர் 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாண்ட்விச் பாட்டம் கொடுத்திருக்காங்க. 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்திருக்காங்க. ISI சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், நம்ம கேஸ் ஸ்டவ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டர்போ குக் கடாய் 24 சென்டிமீட்டர் ட்ரை பிளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால செஞ்சிருக்காங்க. இது வந்து ஈஸி டு கிளீன், நம்ம ஃபாஸ்டாவும் ஈவனாவும் ஹீட் ஆகும். வைடா வந்து நமக்கு டபுள் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. இது நம்ம இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ்ல ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாய்க்கு ஒரு கிளாஸ் லெட் கொடுத்திருக்காங்க வித் ஹேண்டிலோட. இண்டஸ் வேலி வெப்சைட்ல பிரியா 12 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது குக்கரோட பாட்டம், இது வந்து குக்கரோட மூடி இது கொடுத்திருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு கேஸ்கட் கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்கட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க வெயிட் போடுறதுக்கு, குக்கரோட வெயிட், விசில் வெயிட் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். குக்கர் மேல நம்ம போட்டுக்கிறதுக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் வந்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை எடுத்து நம்ம இதுக்குள்ள போட்டு முதல்ல மட்டனை வேக வச்சுக்கோம். ஓகே, இதுக்கு இவ்வளவு பெரிய பெருசா வெட்டி வாங்கி வந்திருக்கிறேன். அப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சின்ன சின்னதா உருகிடுமாமா, இது முன் தொடக்கறி. ஓ, அதனால உருகிடும். அதனால உருக கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வாங்கி வந்திருக்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊத்திட்டேன். அப்புறம் வந்து இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், மட்டன் ரெடி. மட்டன் ரெடி எல்லாம் இல்ல, வேக வைக்கணும். ஓகே, இப்ப நம்ம குக்கரை வச்சு பத்த வச்சு விசில விட்டுக்கலாம். ஆனா இப்பெல்லாம் வேலை செய்யறது எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு பத்தியா? என்னது அது பாட்டு இதுக்கப்புறம் அது பாட்டுன்னு அது வேலையை பார்க்கும். அவ்வளவுதான், போட்டாச்சா. இதுக்கப்புறம் மட்டன் வந்து நம்ம சுக்கா வந்து இதுலதான் சேர்ப்போம். நம்ம வந்து என்னன்னா மட்டன் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? மட்டன் ஆஃப் பண்ணிட்டு வேகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா இதுல வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. இந்த வெங்காயம் சாப்பிடு. ஓகே, சரி. குழம்பு என்ன? இதுவே தான் கிரேவியா வரும். அதுவே செமி கிரேவி சாப்பிட்டுக்கணும், இல்லைன்னா தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கணும். அப்ப நைட்டுக்கு தெரியல. நைட்டுக்கு வந்துட்டு எதுக்கு நான் 3/4 கிலோ வாங்கணும்? கறி இருக்கும், பட் ஆனா நைட்டுக்கு வந்து எதாவது செய்யணும். தெரியல, பாப்பா என்னன்னு. இப்போதைக்கு நான் சுக்கா தான் செய்ய போறேன். நீ இப்படி கேட்டுதான் நான் வந்து குழம்பா வச்சு விட்டுறேன். மட்டன்ல நான் எதையும் இஷ்டப்பட்டது செஞ்சு சாப்பிட முடியல. புரியுதா? அன்னைக்கு நல்லி வாங்கி வந்தப்ப வச்சு நட்டுக்கு கட்சி நந்தியா. இன்னைக்கு நல்லி இல்லப்பா, நண்டாப்பா. நல்லியா நண்டாப்பா? ஹோட்டல்ல சாப்பிட்டது நண்டு. வீட்டுல நல்லி வாங்கி வந்தப்போ செஞ்சிய மாப்பிள்ள வந்தப்போ அப்ப எங்க சாப்பிட்டேன்? சாப்பிட விட்டேன் நீ. ஓகே, நமக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணணும்,
இது சீக்கிரம் ஹீட் ஆகிடும், அதனால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கருவேப்பிலை பிச்சு போடுவோம். போதும் போதும், அவங்க போடாது. நல்லா வதக்கிக்கணும் இதில். ஓகே, பூரி போட்டாலும் ஏன் இந்த வடச்சட்டியில் சூப்பராக வரும். அப்படியே புஷ்னு புத்தின்னு வரும். எனக்கு இந்த வடச்சட்டி பார்க்கும்போது பூரி போடுற மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. நல்லா வைடு ஆங்கிளில் நல்லா வந்துட்டு அகலமாக கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகல, அது பரவாயில்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துட்டோம். பார்த்துல பூ பூவா அப்படியே மிதக்குது பத்தியா மட்டனு. ஆமாம். ஓகே ஓகே, இதுக்கு என்னென்ன இப்போ இன்க்ரீடியன்ஸ் நான் போட போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள். நான் ரொம்ப போட்டோன்னா ஸ்பைசி ஆகிடும், கொஞ்சம் கிரேவி வர மாதிரி பண்ணுங்க. அதுதான். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஜாஸ்தி போட்டால் தான் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி கிடைக்கும் வரும். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அது மெயின் இல்லை, மட்டன் செய்கிறோம், மட்டன் மசாலா போடாமல் காரம் அப்போ ஸ்பைசிஸ் ஜாஸ்தி ஆகிடும். பரவாயில்ல இருக்கட்டும். சரியா, இதுவா உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நீங்க. ஆமாம், கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இது செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் போடணும்ல, இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். ஓகே, உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோமா? இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஊற்றிப்போம். பார்த்து பொறுமையாக கை சுட்டுச்சு. ஓகேவா, இப்பயே வாசம் சும்மா கும்முன்னு தூக்குது. தூக்குதா? தூக்கிடுச்சு. தூக்கிச்சாவுண்ணா சாப்பாடு வச்சுட்டு சட்டுன்னு இது வேகிறதுக்கும் சாப்பாடு ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இதை மூடி போட்டு மூடிடலாம். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம கோகோனட் பால் கொஞ்சம் ஊற்றுனா கொஞ்சம் கிரேவி திக்காகும், நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கோகோனட் ரெடி பண்ணுவோம். வாரே வா வாரே வா. இது வந்து கிரேவியா வராது, குழம்பா வந்துருமே. இவ்வளவு கொஞ்சம் நம்ம நல்லா என்ன பண்ணணும், சுண்ட விடுவியா? லேட் ஆகுமேப்பா. அப்புறம் என்னோட பூ மாதிரி இருக்கிற மட்டன் பிரிஞ்சு வீணா போயிடுமேப்பா. சீக்கிரம் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் பா இது. ஓஹோ, அதனால சீக்கிரமா ஹீட் ஆயிடும், உனக்கு சீக்கிரமா வந்து இந்த தண்ணி கம்மியாயிடும். பெரட்டல் மாதிரி பண்ணிடலாம். அப்படியே மட்டன் மேல அப்படியே ஒட்டின்னு இருக்கணும். நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் இதுவா இருந்தாலும் குழம்பு தனியா எடுத்துரு, உங்க அம்மா பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகேவா? உப்பு காரம் கரெக்டா இருக்கா? கொஞ்சம் நம்ம வந்து பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம வந்து பெப்பர் போட்டோமா? ஓகே, காரம் ஸ்பைசி கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது கொஞ்சம் அப்படி பார்க்கும்போதே வாய் ஊறுது. ஊறுதுல்ல? எனக்குமே ஊறுது. நீ சொன்ன மாதிரி அப்படி இருந்தா கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தேவைப்படும், கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். ஆப்வியஸ்லி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரை பண்ணணும். ஓகே. ஓ எஸ், வெரி சூன். உன்னோட தண்ணி குழம்பெல்லாம் இதுவாயிடுச்சு. இல்ல, கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டேன். இது என்ன அப்படின்னா பெப்பர் சுக்கா ஜீரகமும் அந்த தலப்பாக்கட்டிக்கு தான் வந்து பெப்பர் ஜீரகம் போடக்கூடாதுப்பா, ஒன்லி பெப்பர் போடணும். பெப்பர் ஜீரகம் ரெண்டும் தான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்பதான் அது வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். பேபி ஓகே, அப்பதான் டைஜஷன் ஆகும் சீக்கிரம் ஜீரகத்துக்கு. பூ பூவா பிரிஞ்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, நல்லா வெந்துச்சு பாரு. அப்படி நல்லா சுருண்டு வருது அந்த வடச்சட்டிக்கு. ஆமா, என்னப்பா செஞ்சா 1 கிலோ என்னப்பா 10 கிலோ கூட சாப்பிடலாம்ப்பா. உண்மைதான், வாய்க்கே பத்த மாட்டேன். பத்தாது. மட்டனும் அப்படியே கருவேப்பிலை கூட விட முடியல, அவ்வளோ டேஸ்டா இருக்குதா? அப்படியே பூவா இருக்கு. அதுவும் முன்தோட கறி வேற அது. அதனால எப்போ வாங்கினாலும் ஃப்ரெண்ட்ஸ் முன்தோட கறி வாங்கினா பயங்கர சாஃப்டா இருக்கும். நானே சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பார்த்துப்பா.
மற்றவங்களும் வீட்டில் இன்னும் 3 பேர் இருக்கிறோம். யோசிச்சுக்கோ. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் அப்படின்றத நீங்க பாருங்க அப்படியே. அவ்வளோ டேஸ்டா சாப்பிடுற. ஆமா, இப்படி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குது. ஆமா, நம்ம வீட்ல எடுத்துக்காடி அதே மாதிரி நம்ம வீட்ல தான் அந்த டேஸ்டா செஞ்சு சாப்பிட முடியும். பார்த்து பொறுமையா கடி. எப்படிப்பா நான் மட்டும் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தா எப்படிப்பா நீயும் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கணும்ல? நீ ரிவ்யூ கொடுக்கும் போதே எனக்கு தெரியும் வேற லெவல்ல இருந்ததுன்னு. சமைக்கும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா என்ன சொல்றது, அந்த ஸ்மெல் வந்து அந்த லெவலுக்கு வந்தது. மற்றவங்கலாம் சொல்லுவாங்க ஸ்மெல் வந்தால் அந்த லெவலுக்கு ஃபுட்டு டேஸ்ட் இருக்காதுன்ட்டு. ஆனால் வந்து நான் சொல்றது எப்படின்னா, நம்மளுக்கு பார்க்கும் போதே அது கலர், அது அதோட ஸ்மெல், அதை வச்சே நான் ஈஸியாக கண்டுபிடிப்பேன். நான் ஏன்னா சாப்பாட்டு ராமன். நான் இது மட்டன் எடுத்து சாப்பிடு. அது மட்டன் ராமன், நீங்க சாப்பாடு ராமன் கிடையாது, மட்டன் ராமன். கரெக்ட். நன்னி கொல்லி செம்ம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய எறும்பு பூவா பிரியுது. ஆடும் சூப்பர் ஆடு போல் இருக்கு. வேற லெவல்ல இருக்குது டேஸ்ட். 100 out of 100 மார்க். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.